ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று ஃபார்ம் பண்றான். ஃபார்ம் பண்ணி அதுக்கு தலைவரா அந்த ஸ்பெஷல் டீமுக்கு ஹெட்டா புத்தாலிங்கம்ன்ற ஏடிஎஸ்பி புறம்போக்கு அந்த புறம்போக்க ஸ்டேஷனுக்கு அந்த தக்கோலம் ஸ்டேஷனுக்கு அங்க டீம் ஃபார்ம் பண்ணி அங்க அசம்பிளி ஆகி ஒரு 30-40 போலீஸ் அசம்பிளி பண்ணி வச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே மணல் திருட்டுக்கு மேல கம்ப்ளைண்ட் பண்ண பாருங்க. அவங்க மேல எஃப்ஐஆர் வாங்கறதுக்காக என்ன வர சொல்றாங்க. நான் எஃப்ஐஆர் வாங்கறதுக்காக காவல் நிலையம் போறப்ப என்ன சுத்தி ஒரு 50 போலீஸ் ஒரு டெரரிஸ்ட எப்படி பதுங்கி மடக்கி பிடிச்சு அவங்க கைது பண்ணுவாங்க. அது போல ஒரே பெண்ணு என் கார்ல என் குழந்தை என் பையன் ஹஸ்பண்ட் இருக்காங்க. கூட இன்னொரு கார்ல என் கட்சி தம்பிங்க ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. எல்லாருடைய வாகனம் கைபேசி எல்லாம் புடுங்கிட்டு அந்த தக்கோலம் ஸ்டேஷன்ல மட்டும் கரண்ட் கட் பண்ணிட்டு என்ன உங்களை அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் 22 வயசுல புழல் சிறையை பார்த்துட்டேன், 28 வயசுல புழல் சிறையை பார்த்த போராட்ட வழக்கு தான். எனக்கு 30 வயசு ஆகுது, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. அதனால நீங்க எனக்கு என்னோட பெண் குழந்தைய நீங்க அதுக்கு நினைவுல வச்சு நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. நான் எதுக்குமே நான் கலங்கனதே கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். இந்த போராட்ட காலத்துல என்ன சுட்டு சாகடிச்சா கூட நான் அதை நான் கெத்தா நான் அது மடியணும் நான் ஏத்தின்னு இருப்பேன். அந்த நேரத்துல 1 மாத குழந்தை நான் ஃபீட் பண்றேன். உங்க எல்லாருக்கும் அக்கா தங்கச்சி மனைவி உங்களுக்கு குழந்தை எல்லாம் பிறந்திருக்கும்ல. மாறு வீக்கமாயிட்டு பால் ஆட்டோமேட்டிக்கா சொரக்குது. என்னால வலி தாங்க முடியாம அந்த ஏடிஎஸ்பிக்கு நான் போன் பண்ணி நான் கெஞ்சி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறேன். நான் யார் எந்த போலீஸ் கிட்டயும் நான் தலை வணங்கி பேசுறதும் கிடையாது, யாருக்கிட்டையும் நான் தாழ்ந்து போனதே கிடையாது. அப்ப என்ன கைது பண்ணிட்டாங்க. அப்ப அந்த புத்தாலிங்கம்ன்ற ஒரு டிஎஸ்பி வராரு, அவர்கிட்டயே ரிக்வெஸ்ட் பண்றேன். ஆனா அந்த நாய் அந்த புறம்போக்கு என்னுடைய சூழ்நிலையை நேர்லயே பாக்குறான். என் கால் வழியா எனக்கு பால் போகுது. அங்க கூட இருக்கிற வரலட்சுமின்ற ஒரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் லேடி நிறைய பீசிங்களா இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, இந்த அம்மா உண்மையா குழந்தை இருக்கு போல இருக்கு, கார்ல எங்க இருக்குன்றாங்க. பக்கத்துல அக்கா வீடு இருக்கு, பக்கத்துல அக்காவும் கூட இருக்காங்க. உடனே கூட்டு கொடுங்க, அவங்க ஃபீட் பண்ண போல இருக்கு இல்ல சொல்லிட்டு என்ன 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி சோளிங்கர் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போய் என்ன வச்சுட்டாங்க. அதுவும் காட்டு வழியா கூட்டு போய் என்ன பயம் கலத்துறாங்களே. ஏன்னா இந்த ஆளோட இச்சைக்கு நான் போகல, இந்த ஆளோட ஆசைக்கு நான் இணங்கலன்னு சொல்லிட்டு அந்த ஏடிஎஸ்பி கோயம்பேடு டிசியா இருந்து வேற ஒரு பொண்ணுகிட்டே இப்ப தவறா நடந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. நான் அப்ப புகார் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா, நான் மணல் திருட்டுக்கு எதிராக போராடினேன். அந்த திருட்டுக்கு எதாவது போராடி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னா என் மேலதான் தவறான என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அப்ப இருந்த அதிமுக கவர்மெண்ட் என்ன ஒடுக்க நினைச்சாங்க, என்ன அழிக்க நினைச்சாங்க. அவங்களோட பிளான்ல தான் இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க. அதனால வேற கவர்மெண்ட் மாறட்டும்னு நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா இந்த ஆளால நிறைய பெண்களுக்கு பாலியல் ரீதியான தாக்குதல் நடக்கும். அதே போல ஒரு பொண்ணு பாலியல் ரீதியான தாக்குதலுக்கு உள்ளாகி 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டாங்க.